ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங்கில் லாஜிக் பில்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்த்துட்டு போகலாம். லாஜிக் பில்ட் பண்ணுறது அப்படின்னா நிறைய பேர் ரொம்பவே நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். லாஜிக் பில்ட் பண்ணுறது நம்ம சரியாக கற்றுக்கல அப்படின்னா நம்ம ஒரு 2 months இல்லை 1 year நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் கூட நம்மளால ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம ரீச் ஆக முடியாது. ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம் மாதிரி சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளால முடியாது. அதே நம்ம லாஜிக் பில்டிங் ப்ராப்பர் வேல நம்ம பண்ணிட்டு போனோம், இல்லை டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்விங் கரெக்ட் வேல நம்ம போனோம் அப்படின்னா நம்மளால ஒரு 2 to 3 months நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிடுவோம். ஒரு மீடியம் லெவல் கொஸ்டின்களை சால்வ் பண்ணுற மாதிரி லெவல் வந்துடுவோம். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு சென்சிட்டிவான டாபிக். நம்ம கிளியராக புரிஞ்சுக்கல அப்படிங்கும்போது நம்ம ரொம்பவே ஒரு ராங் பாத்தில் போகிறதுக்கான வாய்ப்புங்க இருக்குது. நம்ம கிளியராக புரிஞ்சுட்டு அப்படின்னா ஒரு 2 to 3 months நான் ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால நான் இந்த வீடியோவில் நான் ஒரு 8 to 9 months நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கிறேன். நான் வேணா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வீடியோ போடுற பாருங்க. ஒரு 6 to 7 months நான் ஒரே ஒரு நாள் கூட விடாமல் நான் ப்ராப்ளம் சால்விங் பண்ணியிருக்கிறேன். Geeks for Geeks வெப்சைட்டில் எல்லாமே க்ரீனாக இருக்குது நீங்கள் க்ளீனாக பார்த்தீங்க அப்படின்னா. அப்புறம் நான் லீட் கோடில் வந்து 150+ ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கிறேன். அந்த ஜிஎஃப்டியில் வந்து 222 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கோட் செஃப்ல 200+ ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கிறேன். ஒரே மாதிரி ப்ராப்ளம்ஸுங்கள்ல டிஃப்ரெண்டான ப்ராப்ளம்ஸுங்க நான் சால்வ் பண்ணியிருக்கிறேன். அரௌண்ட் ஒரு 550+ ப்ராப்ளம்ஸுங்க சால்வ் பண்ணியிருக்கிறேன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில். ஸோ அதனால நான் இந்த வீடியோக்கு க்ளீனாக மேக் பண்ணுறதுக்கு ஒரு தகுதியான பர்சனாக இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிட்டு போகிறேன். எந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் பண்ணணும் எல்லாமே க்ளீனாக சொல்லிட்டு போகிறேன். இந்த வீடியோ கிளியராக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்வே க்ளீனாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராப்ளம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது அது ஈஸி லெவலில் இருக்கட்டும், மீடியம் லெவலில் இருக்கட்டும், இல்லை ஹார்ட் லெவல் ப்ராப்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல, க்ளீனாக படிங்க. நீங்கள் 50% ஆஃப் த டைம் ப்ராப்ளம்வே படிக்கிறதுக்கே டைம் கொடுங்க. க்ளீனாக புரியல அப்படிங்கும்போது அந்த ப்ராப்ளம்வே சால்வ் பண்ணுறதுக்கு போகாதீங்க. ஓகேவா? திஸ் இஸ் அ மெயின் டிப். நீங்கள் என்னமோ ஒன்று படிச்சுட்டு என்னமோ ஒன்று புரிஞ்சுட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தான் நிறைய மிஸ்டேக்ஸுங்களே நம்ம கோட் எழுதும் போது மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் கிளியராக ப்ராப்ளம் புரிஞ்சுட்டீங்க அப்படிங்கும்போது நிறைய மிஸ்டேக்ஸுங்க ஆகாது. உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிரு. அதனால க்ளீனாக ப்ராப்ளம் படிங்க. நான் சொன்ன மாதிரி 50% ஆஃப் த டைம் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் படிக்கிறதுக்கு எடுத்துட்டாலும் பரவாயில்ல, க்ளீனாக படிங்க. அப்புறம் எவ்வளோ டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது அப்படிங்கிறது படிங்க. எத்தனை லூப் யூஸ் பண்ணணும் அது எல்லாமே உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிரு நீங்கள் கிளியராக ப்ராப்ளம் படிக்கும் போது. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். நீங்கள் கண்டிப்பாக ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை க்ளீனாக படிங்க. ஓகேவா? செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்ரோச் என்ன எழுத முடிஞ்சு அப்படின்னா ஒரு நோட் புக் அண்ட் பென்னு க்ளீனாக எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறேன், க்ளீனாக நோட் புக் அண்ட் பென்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் மைண்டில் கேல்குலேட் பண்ணாதீங்க. மைண்டில் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அதிலும் நீங்கள் பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது மைண்ட் கேல்குலேஷன் ஒர்க்கே ஆகாது. அதனால சொல்கிறேன், ஒரு பென் அண்ட் புக் எழுதிட்டு என்னென்னலாம் லாஜிக் உங்களால் எழுத முடியுமோ அதெல்லாம் க்ளீனாக எழுதுங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்ரோச் எழுதுங்க. நீங்கள் எந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலினாலும் பரவாயில்ல, எந்த ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு அல்காரிதம் எழுதலினாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஒரு காமன் மேன் கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அவன் எந்த மாதிரி திங்க் பண்ணுவானோ அந்த மாதிரி திங்க் பண்ணி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி எந்த மாதிரி சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத திங்க் பண்ணிட்டு போங்க. ஸ்ட்ரைட் அப்ரோச்சும் க்ளீனாக எழுதுங்க. ஓகேவா? அதர் இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ட் ஸ்டெப்புக்குள்ள நான் வந்துட்டு போகிறப்போ தேர்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல் பாசிபிள் ஒரு சினாரியோஸை கவர் பண்ணுமா அப்படிங்கிறது திங்க் பண்ணிட்டு போங்க. நீங்கள் எழுதியிருக்கிற சொல்யூஷன் எல்லா ஒரு சினாரியும் கவர் ஆகுமா, எட்ஜ் கேசஸ் கவர் ஆகுமா, நெகட்டிவ் கேசஸ் கவர் ஆகுமா, நெகட்டிவ் நம்பர்ஸ் இது ஹேண்டில் பண்ணுமா, பிக் நம்பர் ஹேண்டில் பண்ணுமா, இல்லை நல் வேல்யூஸ் வந்து அதை ஹேண்டில் பண்ணுமா, இந்த மாதிரியான எல்லா ஒரு சினாரியோவும் கவர் ஆகுதா அப்படிங்கிறது திங்க் பண்ணிட்டு போங்க. அந்த இடத்துல நீங்கள் சில ஒரு மிஸ்டேக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணி பென் அண்ட் புக்லேயே எழுதிட்டு போங்க. அதெல்லாம் எழுதி ஓரளவுக்கு ஓகே திஸ் வில் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதையே நீங்கள் கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கோடாக எழுதுங்க. ஓகேவா? கோடாக எழுதி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஜாஸ்தி ஆச்சுன்னா இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு போகுது, லாஜிக் க்ளீனாக ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆல்ரெடி நீங்கள் ப்ராப்ளம் படிக்கிறதுக்கு டைம் எடுத்துருக்கிறீங்க, அதுக்கு லாஜிக் பில்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துருக்கிறீங்க, அப்புறம் நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டீங்க அப்படிங்கும்போது ஒரு 2 minutes to 3 minutes உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. முடியல அப்படிங்கும்போது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக யாராச்சும் ஒருத்தர் சொல்யூஷன் எழுதியிருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ள ஜம்ப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி Geeks for Geeks இருந்தீங்க கமெண்ட் செக்ஷனுக்குள்ள போனீங்கனாலே போது அங்கே நிறைய சொல்யூஷன்ஸ் எழுதிட்டு போயிருப்பாங்க. எல்லாருமே சொல்யூஷன்ஸ் எழுதியிருப்பாங்க. அவங்களோட அப்ரோச் எழுதிட்டு போயிருப்பாங்க. யூடியூப் கமெண்ட் அப்புறம் இன்ஸ்டாகிராம் கமெண்ட் விடுங்க, அங்கே போய் பாருங்கள். மல்டிபிள் பீப்புளோட அவரோட மைண்ட் செட் உங்களுக்கு புரிய ஸ்டார்ட் ஆகும். க்ளீனாக படிங்க. அவங்க எந்தெந்த மாதிரி மைண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது க்ளீனாக புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதையே புரிஞ்சுட்டு நீங்கள் கோடாக எழுதி எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணிடுங்க.
ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா யூ ஆர் ஹாப்பி. அதையும் மூடி வச்சுட்டு சைடு போகணும் அப்படின்ட்டு மீனிங் இல்லை. இதுக்கப்புறம் தான் உங்களோட ரியல் சேலஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு போகும், ரியலான ஒரு அப்ரோச் ஸ்டார்ட் ஆகிட்டு போகும். இது நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் 6 months இல்லை 8 months ஆனாலும் உங்களால் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ண முடியாது. இப்போ சொல்கிறது க்ளீனாக கவனிச்சு கேளுங்க. 4th ஸ்டெப் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதையோட எஃபெக்டிவான சொல்யூஷன் உங்களால் பில்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது திங்க் பண்ணிட்டு போகணும். இன்கேஸ் என்னாச்சு நீங்கள் எழுதின அப்ரோச்சே க்ளீனாக ஒர்க் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, நீங்கள் எந்த ஒரு கமெண்ட் செக்ஷனும் படிக்காமல் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் அந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போய் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸும் நீங்கள் அனலைஸ் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணணும். எஃபெக்டிவ் சொல்யூஷன்ஸுங்களையும் அனலைஸ் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் எந்தெந்த மாதிரி யோசிக்கிறா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிற ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது க்ளீனாக கற்றுக்குங்க. இப்போ ஒரு கம்பெனிக்காரு உங்களை எடுத்துகிட்டு போய் எந்த ஒரு ரோலில் உட்கார வச்சாலுமே நீங்கள் இந்த ஒரு ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் இருக்கிறதுனால நீங்கள் அடாப்ட் ஆயிடுவீங்க அப்படிங்கிறதுக்கோசரம் தான் உங்களோட ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட்டவே அவங்க செக் பண்ணுறாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறதுக்கான மீனிங்கே என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச்வே அந்த ஒரு மென்டாலிட்டி பில்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். நீங்கள் சால்வ் பண்ணுறதே அதுக்கோசரம் தான். அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் பீப்புளோட மைண்ட் செட் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தர் எந்தெந்த மாதிரி யோசிக்கிறான், ஒவ்வொருத்தர் எந்தெந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறான், எந்த சொல்யூஷன் பெட்டராக இருக்குது, அது எல்லாம் புரிஞ்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் காப்பி பண்ணி அதையும் கூட நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு எஃபெக்டிவ் கோடர் ஆகிறதுக்கான வாய்ப்புங்க இருக்குது, எஃபெக்டிவாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்க இருக்குது. இது வந்து ஒரு 4th ஸ்டெப். 5th ஸ்டெப் என்ன அப்படின்னா, இது கூட ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். என்ன அப்படின்னா, நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த ஒரு ப்ராப்ளம், அதே ஒரு ப்ராப்ளமில் நீங்கள் அந்த ப்ராப்ளமும் மாடிஃபை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு டிப்புவே யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் இது சொல்ல மாட்டாங்க. நான் பண்ணின டிப் இது எனக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் ஆகிருக்குது. நீங்கள் அந்த ப்ராப்ளம் எடுத்து ப்ராப்ளமே கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து ஆட் நம்பர்ஸ் கேல்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஈவன் நம்பர்ஸ் கேல்குலேட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ப்ரைம் நம்பர்ஸ் கேல்குலேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த ஒரு கொஷனும் நீங்கள் டில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதே ஒரு கொஷனுவை இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, நான் சொல்யூஷனில் எங்கே நான் டில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் மோர் எஃபெக்டிவ் வே ஆஃப் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் ரொம்பவே எஃபெக்டிவ் வே இது. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஒரு ப்ராப்ளமை டில்ட் பண்ணுங்கள். இதே ப்ராப்ளமுக்கு எந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புங்க இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான வே என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட்குள்ளே போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டு அதுக்கான உங்களோட பதில் நீங்கள் டில்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் கேம் சேஞ்சர், இங்கே நீங்கள் கேம் சேஞ்சர். ஓகேவா? நீங்கள் எஃபெக்டிவாக கோடிங் ப்ராப்ளம்ஸுங்க சால்வ் பண்ணுற லெவலுக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 6th ஸ்டெப், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்னென்னலாம் லாஜிக் பில்ட் பண்ணியிருக்கிறீங்க அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு நீங்கள் எல்லா ஒரு சொல்யூஷனும் அப்ரோச்சும் எழுதிட்டு போங்க. அதையே எவ்ரிடே காலையில் எழுந்திரிச்ச உடனே 1 hour 2 hour 3 hour ஆகட்டும் நீங்கள் அது எல்லாம் படித்து போட்டு ப்ரஷ் பண்ணிட்டு போங்க. படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணுறது போங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே கிளான்ஸ் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் இன்றைக்கி அது கிளான்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, நாளைக்கும் அதே கொஸ்டின் நீங்கள் படிக்கும் போது அதுக்கு ரொம்ப டைமே எடுக்காது. பார்ப்பீங்க, பேஜ் டர்ன் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் போது, அதனால நீங்கள் கிளான்ஸ் பண்ணுறதும் மறக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு லாஜிக் பில்ட் பண்ணதுக்கான ஒரு யூஸே கிடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த கொஸ்டினை நீங்கள் இன்றைக்கி சால்வ் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கே ஒரு இன்டர்வியூ கேட்க போகிறதில்ல, ஒரு 4 மாதம் கழிச்சு கேட்குவான் இல்லையா, அப்போ நீங்கள் அதை மறந்து போயிருப்பீங்க. அதே நீங்கள் எவ்ரிடே அதை ரிவிஷன் பண்ணுறதுனால அந்த 4th month அவங்க கேட்டாங்கன்னா கூட அந்த ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு போகும். ஸோ இது எல்லாமே நான் டிரான்ஸ்பரண்டாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னோட கம்ப்ளீட் நாலேஜ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னோட டைப் ஆஃப் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. மோஸ்ட்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஓரலாக சொல்லியிருக்கிறேன். நான் அப்பப்போ ஸ்க்ரீன்ஷாட்டு கூட உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே கேட்ச் ஆகிருக்கு எல்லா பாயிண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியும் உங்களுக்கு புரியல, ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது அப்படிங்கும்போது கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லைவாகவே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி எந்தெந்த மாதிரி யோசிக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லிட்டு போங்க. நிறைய பேர் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நான் அதிகோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணி லைவாக உங்களுக்கு எந்த மாதிரி லாஜிக் பில்ட் பண்ணணும், எந்தெந்த மாதிரி இது எல்லா ஸ்டெப்புமே நான் லைவாக காட்டுறேன். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த வீடியோட இன்டென்ஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in next video. கார்த்திக்.